சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவல் தான் பண்ணியிருந்தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடையில் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் சோம்பு பொரிஞ்சக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் வந்தக்கப்புறம் குழம்புமிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டிங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த பிரிஞ்சு வர ஸ்டேஜில் புளியை கரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சைடாக நாங்கள் வறுவலுக்கும் ரெடி பண்ணிட்டோம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் பெப்பரு குழம்புமிளகாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கலரி எடுத்துட்டதுக்கப்புறம் காரம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே மசாலாலாம் போட்டு சைட் பைடாக வச்சுட்டு குழம்பு கொதித்த உடனே மாங்காய் போட்டு மீன் எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். மீன் குழம்பெல்லாம் இன்றைக்கி வச்சுட்டு இன்றைக்கே சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சைடாக மீன்லாம் வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வாழை இலை இருந்ததுனால இன்றைக்கி வாழை இலையிலே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை போட்டுட்டு மீன்லாம் பொரித்து எடுத்து வச்சுட்டு வாழை இலை போட்டு முட்டை வச்சுட்டு மீன் வறுவல் அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு மீன் குழம்பு ஊற்றி நல்லாவே சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்களுக்கு நல்லாவே போச்சு. சாப்பிட்டு இருந்துச்சு, ஒரு குட்டி தூக்கமும் போட்டு எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி சண்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.